நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மோட்டிவேஷன் வீடியோ. சிஎம்ஏ ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸ் மோட்டிவேஷன் கொஞ்சம் அப்படியே டவுன் ஆகிற மாதிரி இருக்குது, ஒரு கொஞ்சம் அப்படியே நல்லா மோட்டிவேஷன் ஏதாவது பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் அந்த வீடியோ. இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நிறைய பேத்துக்கானது எந்த ஏஜில் வந்து ஜாப் போனால் நல்லதுங்கிறத தாண்டி எந்த ஏஜில் போகணும் அப்படிங்கிறத சொல்ல வராங்க. எல்லாருமே ஃப்ராங்காக சொல்லப்போனால் 3 இயர்ஸ் முடிச்சோன்னே என்ன ஜாப் போலையா அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஓகே, ஸோ அது வந்து நார்மலாக கேட்குறது, அந்தந்த ஏஜ். பட் அதுதான் சரியான ஏஜா? இப்போ அதுதான் சரியான ஏஜா? அது சரியான ஏஜுங்கிறது வந்து கிடையாது. ஓகேங்களா? நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு அதாவது நீங்கள் பிறந்தது நான் பிறந்தது எல்லாத்துக்குன்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் இது வந்து பார்த்தோன்னா எல்லாருமே ஒரு ரீசன்லாம் பிறக்கல. எல்லாருக்குமே வேலைங்கிறது இங்கே கன்ஃபார்ம் தான். அதை என்னைக்கு நம்மளா தேடி கண்டுபிடிக்கிறோமோ அந்த ஏஜ் தான் அவங்கவுங்களுக்கான சரியான ஒரு ஜாபுக்கான ஃபைண்ட் அவுட் பண்ண ஏஜ். ஒருத்தர் வந்து 21 ஏஜில் அதை கண்டுபிடிச்சிருவாங்க, ஒரு சிலர் 25ல கண்டுபிடிப்பாங்க, ஒரு சிலர் 30ல கண்டுபிடிப்பாங்க, ஒரு சிலர் கிட்டத்தட்ட 15 வருஷமாக வேறு சம்மந்தமே இல்லாமல் ஒர்க் பண்ணுவாங்க. 35ல அவங்களோட ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமான லெவலில் இருக்கும். ஓகே, இதுதான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஜாப் அப்படிங்கிறது எழுதப்பட்டது ஒன்றா இருக்கும். ஆனால் அது வரைக்கும் இருக்கிறது எல்லாமே டெம்பரரி ஜாப்ஸ். சரிங்களா? அப்போ இங்கே வந்து நான் ஒன்று தான் சொல்கிறேன். ஓகே, அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஜாபை பொறுத்த மட்டும் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஜாபை பொறுத்த மட்டும் பேரண்ட்ஸு தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போக வேண்டிய சுச்சுவேஷன்ஸ். இப்போ வீட்டில் சுச்சுவேஷன்ஸ் கொஞ்சம் இதாக இருக்குது, அதனால் நான் போகணும். அதனால் போகிறது வந்து நமக்கு பெர்மனெண்ட்டுங்கிறது கிடையாது. அதனால் போகிறது எல்லாமே டெம்பரரி தான். ஓகே, அதுதான் உங்களோட லைஃப்ங்கிறத டிசைட் என்றைக்கு பண்ணவே பண்ணாதுப்பா. உங்கள் லைஃப் வந்து அதை டிசைட் பண்ணவே பண்ணாது. அதனால் நல்லா வச்சுக்கணும், அதெல்லாம் டெம்பரரி. ஓகே, அது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் போகிறது. இப்போ எந்த பேரண்ட்ஸுமே வந்து நீ வேலைக்கு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு ஏன் தண்டமாக வீட்டில் உட்காந்துருக்குன்னு சொல்லி கேட்க மாட்டாங்க. அது சொசைட்டி கேட்க வச்சிடுறாங்க. சரிங்களா? சொசைட்டி கேட்க வைக்கிறது. ஓகே, சொசைட்டிக்காக நம்ம வாழ்ந்தோம்னா வைங்களேன், நம்ம என்ன சொல்கிறது அப்படின்னா பாதி நேரம் தலைவலி தான் வரும். அது யாராக இருந்தாலும் சரி தான், அது நெய்பராக இருந்தாலும் சரி தான், சுற்றி இருக்கிறவங்க இருந்தாலும் சரி தான். ஓகே, யாராக இருந்தாலும் சரி தான். ஓகேங்களா? சொசைட்டிக்காக வந்து நம்ம என்னைக்குமே இது பண்ணணும். சொசைட்டி வாயில அடைக்க முடியாதுப்பா. சொசைட்டி வாயை நீங்கள் என்னைக்கு அடைக்க முடியாமல் பாரு. சுற்றி இருக்கவங்க வந்து இந்த 4 பேர் சொல்லுவாங்கல்ல, அந்த 4 பேர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு பிரச்சனை ரொம்ப அந்த 4 பேர் வரைய மாட்டாங்க. ஓகே, இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நான் ஒன்று சொல்கிறேன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஜாப் காலேஜ் முடிச்சிட்டிங்க. சரி, ரைட், ஓகே. அடுத்து என்ன கேட்பாங்கன்னா சரி என்னப்பா எப்போ ஜாப் போகிறேன்னு கேட்பாங்க. சரி, ஓகே, நல்ல ஒரு பிளேஸில் நல்லா போயிட்டீங்க. அவங்க வந்து என்ன கேட்டாங்க, நல்ல ஒரு செம்மையான ஒரு கம்பெனியில் ஜாப் ஆகிட்டிங்க, அது ப்ளேஸ் ஆகிடுச்சு, ஃபுல்லாக ஒரு 5 இயர்ஸ் நல்லா ஒர்க் பண்ணுறீங்க. அப்புறம் வந்து கேட்பாங்க, என்னப்பா நல்லா ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கேன், எப்படியே ஒர்க் பண்ணிட்டே வந்து நான் லைஃப்பை சிங்கிளாக விருந்துட போறியா, எப்போ மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்? ஓகே, சரி, ரைட், ஓகே, சரி மேரேஜ் பண்ணிடுவோம். சரி, ஓகே, அப்போது மேரேஜ் அப்படிங்கிறத பண்ணக்கப்புறம் வந்து பேபி. ஓகே, ஸோ அப்போ அடுத்த கொஸ்டின் என்ன, கேர்ள் பேபியா பாய் பேபியா? ஓகே, சரி, பேபி நல்லபடியாக எடுத்து ஓகே, எல்லாம் லைஃப் எப்படி போக ஆரம்பிச்சிச்சு. அடுத்து வந்து பேபி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்களா, 1 இயர் ஆச்சு இன்னும் நடக்கலையா? சரி, ரைட், ஓகே. இப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சரி பசங்களை வந்து டைம் ஆச்சு, இன்னும் ஸ்கூலுக்கு நீ சேர்க்கலையா, என் பேரன் போயிட்டான் நீ இன்னும் சேர்க்கலையா? சரி, ரைட், ஓகே. ஓகே, அப்போ அந்த பையன் பெரிய பையன் ஆகி நல்லா வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து வரும்போது அடுத்து அதே தான் என்ன பண்ணுறான், இந்த ஸ்கூலில் படிக்கிறாங்க, என் பேர் அந்த ஸ்கூலில் படிக்கிறான், இங்கே படித்தானா நல்லா இருக்குமா லைஃபு? இப்படி ஓடி 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 ஒரு 18 வயசில் ஆரம்பிக்கிறது ஸ்டார்ட் ஆகுறது ஒரு 70 ஏஜ் வரைக்கும் போகுது. ஓகேங்களா? மனுஷன் கம்பேர் பண்ணாத ஒன்று அவன்லாம் போயிட்டான் நீ இன்னும் போகாமல் இங்கே தானே இருக்குங்கிறது ஒன்று மட்டும் தான்ப்பா. ஃப்ராங்காக சொல்லப்போனால் அந்த ஒன்றுக்கு மட்டும் தான் நம்ம யாருமே வந்து கம்பேரிசனுங்கிறது சுற்றி இருக்கிறவங்க பண்ணுறதில்ல. ஓகே, ஸோ அதனால் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சிம்பிளாக தான் சொல்கிறேன், இவங்களுக்கு அவ்வளோ வாழ்ந்தோம்னு வச்சுக்கோங்களேன் யாரும் வாழ முடியாது. 4 பேர்னு சொல்லி பார்க்காதீங்க. அந்த 4 பேர் வந்து உங்கள் 4 பேராக இருக்கான் பாருங்கள், உங்கள் அம்மா, உங்கள் அப்பா, உங்கள் தங்கச்சி. நீங்கள் 4 பேருக்காக வாழ்கிறோம், 4 பேருக்காக வாழ்கிறோம் இல்லை, அந்த 4 பேர் உங்கள் அம்மா அப்பா இருக்கணுமே தவிர அவுட் சைடு பீப்புள்ஸ் ஒரு 4 பேர் கூட இருக்கக்கூடாது. ஈவன் நானே கூட இருக்கக்கூடாதுப்பா. அந்த 4 பேர்த்தில் நான் கூட இருக்கக்கூடாது. 4 பேருக்காக வாழ்கிறோம்னா அந்த 4 பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய 4 பேராக இருக்கணுமே தவிர வெளியில் இருக்கக்கூடிய அந்த 4 பேருக்காக வந்து நம்மளோட இதை வந்து ஃப்ரீடம் அப்படிங்கிறது பண்ணக்கூடாது. ஓகேங்களா? சரி, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம சொல்ல போனால் வச்சுக்கோங்க, ஒரு சாங் ஒன்று பிடிக்குது. ஓகே, நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்களேன். ஒரு சாங் ஒன்று உங்களுக்கு பிடிச்ச சாங் வந்து நீங்கள் ஒரு ஸ்டேட்டஸில் ஒரு ஸ்டோரியிலே போடுறீங்க, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜஸ் வந்து வரும். ஓகே, அது வரைக்கும் கேட்காத கொஷின்ஸ் நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க. எங்கள் சாங் பிடிக்குதுங்க, ஓகே பிடிக்குது போட்டிருக்கோம், அது இதே தப்பான ஒரு பாயிண்ட் ஆஃப்ல பார்க்குறீங்க, ஏன் எங்களுக்குலாம் பிடிக்கூடாதா? கேட்டுங்களா? அப்போது இது எல்லாமே நீங்கள் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சுறாங்க நிறைய பேர், அவன் என்ன சொல்லிடுவான் இவன் என்ன சொல்லலான்ட்டு அவங்களுக்கு பயந்தே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மட்டும் தெரியாமல் ஹைட் பண்ணி வந்து போடுறது, இதெல்லாம் பயந்து பண்ணுறது. நீங்கள் பயப்படுறீங்க, தைரியமாக இருந்தாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாரையும் நான் சொல்ல, சில பேர் தைரியமாக போகணும், சில பேர் வந்து அவன் ஏதாவது சொல்லிடுவாங்களே சொல்லிட்டு போனோம்ல, அதெல்லாம் தேவையில்லை. உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் எனக்கு நம்ம தள்ளியே போட தேவையில்லை. இன்னொன்று சொல்கிறேன், சிம்பிளாக சொல்கிறேன், அதான் ஞாபகிச்சுக்கோங்க. ஏன்டா நீங்கள் இன்னும் படிச்சுக்கிட்டே தான் இருக்க, ஓகே இன்னும் நீ வேலைக்கு போகிற மாதிரி வந்து தெரியல அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து கொஷின்ஸ் கேட்குறாங்களா? இப்போ வந்து நீ இன்னும் சிஎம்ஏ பண்ணுற, சிஏ பண்ணுற, சிஎஸ் பண்ணுற, படிக்கிற, பேங்க் எக்ஸாம் எழுதுற, டிஎன்பிசி எழுதுற, மறுபடியும் எழுதிக்கிட்டே தான் இருக்கேன், இப்படியே பண்ணிட்டா தான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னா நான் சொல்கிற ஒரு ஸ்டோரி மட்டும் நல்லா வச்சுக்கோங்க.
ஒன்றே ஒன்று தான்ப்பா. ஒரு வீடு ஒன்று கட்டுறோம். ஓகே, ஒரு பில்டிங் ஒன்று வந்து நம்ம ஒரு வீடு நல்லா அழகாக கட்டுறோம். ஓகே, ஸோ அந்த அழகாக கட்டணுங்கிறது நம்ம இன்னைக்கு தேவைக்குன்னு கட்டுறது ஒன்று இருக்குது, இன்னொன்று நமக்கு பிடிச்சி கட்டுறதுன்னு இருக்குது. அழகாக அதாவது தேவைக்கு கட்டணும்னா நமக்கு இன்னைக்கு நினைச்சா யாருனாலும் கட்டலாம்ப்பா. ஒரு வீடுங்கிறது வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு இடம் வந்து, அதுக்கப்புறம் ஒரு பெட்ரூம், இந்த மாதிரி ஒரு 3 to 4 ரூம்ஸ் இருந்தால் போதும். அது கட்டுறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நம்ம தேவைக்குன்னு சொல்லி இன்னைக்கு கட்டலாம். ஓகேங்களா? ஆனால் அதே இது நல்லா வந்து அழகாக கட்டணும் அப்படின்னா, அழகாக கட்டணும்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். அழகாக கட்டணும்னா கொஞ்சம் வந்து டைம் எடுக்கும், கொஞ்சம் ரொம்பவே டைம் எடுக்கும் சொல்லுவாங்க. நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்களேன். ஒரு வீடு அந்த டைல்ஸாக இருக்கட்டும், அதில் போட்டிருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு விண்டோவாக இருக்கட்டும், ஒரு கிளாஸாக இருக்கட்டும், ஒரு டோர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்து பார்த்து பொறுமையாக வந்து அந்த ரொம்ப பொறுமையாக எடுத்து பண்ணுவாங்க. அந்த டோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு பிளேஸில் போய் பண்ணுவாங்க, இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஏன்னா லைஃப் லாங் வந்து அது அவங்களோடது. அதை வந்து அவங்க எப்படி பார்க்குறாங்க, தன்னோட ஒரு பொருள் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. அப்படி பார்க்குறவங்களுக்கு மட்டும் பாருங்களேன், யாராவது வந்து கேட்பாங்க, என்ன கேட்பாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு கேட்பாங்க, ஏன்பா இன்னும் நல்லா அப்படி பாருங்க, இன்னுமாடா வீடு கட்டுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ உங்களை தான் கேட்பாங்க, நீங்களா கட்டிட்டு இருக்கீங்க? இன்ஜினியர் அங்கே ஒர்க் பண்ணுறவங்க தான் கேட்டாங்க, கரெக்டுங்களா? ஆனால் கேட்குறது, இன்னுமா வீடு கட்டுறீங்க, நானும் கட்டி முடிச்சு பால் கஷ்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, இப்போ சொல்கிறவங்க ஒரு 2 years 3 yearsக்கு அப்புறம் உங்களோட பில்டிங்கை வந்து பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் பார்த்து கட்டிங்களே, கண்டிப்பாக வந்து அது எப்படி இருக்கும் தெரியுமா, அப்படியே எல்லாருமே வந்து பார்க்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டம். பாரு 2 years கெட்டினாலும் சூப்பராக கட்டியிருக்கான் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த முன்னாடி சொன்னாங்களே இன்னும் கெட்டலாம் கேட்டாங்களா, அவங்க என்ன சொல்லுவாங்களா, அதை போப்பா கெட்டினா ஒன்றை மாதிரி கட்டணும்ப்பா, இங்கே தான் நாங்களும் தான் கட்டினோமே, அவசரப்பட்டு கெட்டுறோம்னு சொல்லிட்டு சும்மா ஏனோ தானே கட்டி வச்சிட்டோம், ஆனால் இது சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. யார் வந்து உங்களோட இன்னும் கெட்டலையான்னு சொன்னாங்களோ அதே பர்சன் 2 years கழிச்சு சார் ஒன்றை மாதிரி நாங்கள் வீடு கட்ட முடியாமல் போச்சுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஃபீல் பண்ணுறாங்க. ஓகே, அதே பர்சன் தான் 2 வருஷத்துக்கு முன்னாடி பேசினாங்கல்ல. ஓகே, ஸோ அப்போது ஒரு வீடுக்கே அந்த நிலைமை. ஓகே, ஒரு ஹவுஸ் அப்படிங்கிறது வந்து அழகாக இருக்கணும், நல்லா நீட்டாக கட்டணும் அப்படின்னு நினச்சோன்னா அதுதான் நம்ம லைஃப்னு நம்ம பார்க்குறோம். நம்மளோட இது எப்பயுமே நம்ம அதில் தான் வாழ போகிறோம். நம்ம மட்டும் இல்லை, நம்ம வரக்கூடிய ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லி பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்து பண்ணுறீங்க. ஏங்க நம்ம ஸ்டே பண்ணுற ஒரு ஹவுஸுக்கே அவ்வளோ பார்த்து பண்ணுறோன்னா நம்மளோட கரியரை நம்ம எவ்வளோ விஷயங்கள் பார்த்து பண்ணணும், எடுத்தும் கவுத்தும்னு சொல்லி இருக்க முடியுமா? கண்டிப்பாக இருக்க முடியாது இல்லையா? ஸோ அப்போ என்ன பண்ணணும், அதையும் பார்த்து தான் பண்ணணும். அப்போ பார்த்து பண்ணுறது வந்து என்றைக்குமே எப்படி இருக்கும்னா, கண்டிப்பாக மற்றவங்க பார்த்து பிரமிக்கிற அளவுக்கு பிரம்மாண்டமாக கண்டிப்பாக இருக்கும். டெஃபினட்டாக அது வீடாக இருந்தாலும் சரி தான், கரியராக இருந்தாலும் சரி தான், ஈவன் ஒரு மேரேஜாக இருந்தாலும் சரி தான், எல்லாரோட லைஃப்பும் சரி தான். ஓகே, சிம்பிளாக சொல்லலாம், அவ்வளோதான். சரிங்களா? இதே இடத்துல சிம்பிளாக நான் ஒன்று சொல்கிறேன், இந்த பில்டிங்கை நீங்கள் அவசரப்பட்டு கெட்டுறீங்க. அவங்க சொல்கிறாங்கல்ல, அவங்க சொன்னாங்க இன்னும் கெட்டலையாப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, கெட்டி முடிச்சிட்டிங்க. கரெக்டாக அதே பர்சன், அதே நெய்பர், இல்லை அதே ஒரு ரிலேட்டிவ் உங்கள் வீட்டுக்கு வர்றாங்க, ஏதோ ஃபுல்லாக வந்து அந்த என்ன சொல்ல பேட்ச் ஒர்க் பண்ண மாதிரி வந்து அப்படியே ஸ்க்ராக்காக இருக்குது. என்ன சொல்லுவாங்க, ஏன்ப்பா கொஞ்சம் பொறுமையாக கட்டிக்கலாம்ல, ஏன் இப்படி கட்டியிருக்காங்க, எந்த இன்ஜினியருக்கு இது பண்ணீங்க, என்ன பண்ணீங்க, எங்ககிட்ட கேட்டுக்கலாம், இது என்ன இது, நீங்கள் என்ன சிமெண்ட் போட்டீங்க, இப்படிலாம் வந்து ஒரு கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகேங்களா? அப்போ அவசரப்பட்டு பண்ணுறது வந்து எப்பயுமே என்ன ஆகும் இருக்குது, இந்த மாதிரி போகும்போது அவங்களாம் வந்து நம்மளை கொஷின் கேட்குற அளவுக்கு வச்சுக்கிற மாதிரி இருக்கும். கரெக்டுங்களா? அவங்களாம் வந்து நம்மளை கொஷின் கேட்பாங்க, ஏன் இப்படி பண்ணியிருக்கா, இது என்ன இப்படி இருக்குது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதாவது அது லைஃப் லாங் அந்த பேச்சை கேட்டுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு ஸ்டார்டிங்கில் ஒரு 2 years 3 years கேட்டுட்டு பொறுமையாக வந்து அந்த இடத்துல பல்ல கட்டி சொல்கிறோன்னா நம்ம லைஃப் பிரைட்டாக இருக்கும். நம்ம ஃபியூச்சரில் அவங்க சொல்கிறத கேட்டுகிட்டே இருக்க போகிறோமா, இல்லை இந்த ஷார்ட் டியூரேஷன் 2 years 3 years அவங்க சொல்கிறத கேட்டுக்க போகிறோமா, அதுதான் வந்து மெயின். சரிங்களா? வீடாக இருக்கட்டும், கெட்டால் சொல்கிறாங்களா, சரி ஓகே, அவங்க ஏதாவது சொல்லும் போது வந்து என்னப்பா ஸ்லோவாக கேட்டுற, ஆமாங்க இந்த கொஞ்சம் பார்த்து கெட்டுவோம், பொறுமையாக கெட்டுவோம், இல்லை என்ன வந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லிடுங்க. இன்னுமாப்பா சொல்கிறாங்களா, அட ஆமாங்க சொல்லுங்கள். கண்டிப்பாக நீங்கள் பார்த்து கெட்டின விஷயம் ஒரு டேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, வேறு லெவலில் இருக்கும் உங்களுக்கு. 2 years கழிச்சு 3 years கழிச்சு அவங்களே வந்து பார்த்தோன்னா பாறேன் அப்படின்னு பிரம்மாண்டமாக வந்து வியக்கத்தக்கதாக இருக்கும். ஓகேங்களா? அதே இது அவசரப்பட்டு பண்ணோன்னே பார்க்கும்போதெல்லாம் சொல்லி காமிப்பாங்க. அப்போ அவங்களோடது பெருசாக இருக்கும், உங்களோடது சின்னதாக இருக்கும். சரிங்களா? இவங்கெல்லாம் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஆஃப்டர் ஆல் வீடையே நம்ம சீக்கிரம் கட்டோம்னா அதோட பேட்ச் ஒர்க் இப்படி தான் இருக்கும். அப்போ அவங்கெல்லாம் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு லைஃப்பில் ஏதோ ஒரு இடத்துல போகணும்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இடத்துல போனோம்னா ஸ்டே பண்ணுற வீட்டுக்கே அழகு பார்த்து ரசிச்சுட்டு நம்ம கட்டுறோம். எதுக்காக? நம்ம வாழணும், நம்ம அம்மா அப்பா சந்தோஷமாக இருக்கணும், நமக்கு வர்ற ஜென்ரேஷன்லாம் இங்கே வந்து விளையாடணும் கிட்ஸ் எல்லாம் அப்படின்னு தானே எல்லாரும் பார்த்து கெட்டுறாங்க. அப்போது உங்கள் கரியர், உங்களோட லைஃப் ஸ்டைல், ஒரு பர்சனோட லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவன் சூஸ் பண்ணுற ப்ரொஃபஷனை பேஸ் பண்ணி மட்டும்தான் இருக்குது. ஏங்கிற ஒரு பர்சன் இருக்காங்க, பிங்கிற ஒரு பர்சன் இருக்காங்க. சிம்பிளாக சொல்கிறேன், ஏங்கிற ஒரு பர்சன் இருக்காங்க, பிங்கிற ஒரு பர்சன் இருக்காங்க. 2 பேரும் ஒரே காலேஜில் படிக்கிறாங்க. இவங்களோட லைஃப் ஸ்டைல் வேறு, இவங்களோட லைஃப் ஸ்டைல் வேறு. லைஃப் ஸ்டைல்லாம் சாப்பிட்ற விஷயங்கள் எல்லாம் ஒன்று தான்ப்பா, ஃபேமிலி வைஸ் எல்லாம் ஒன்று தான். ஓகே, எல்லாம் வச்சுக்கோங்க, இவங்க ஃபேமிலி ஒன்றா தான் இருக்குது, இவங்க ஃபேமிலி ஒன்று தான். 2 பேருமே ரிச் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். 2 பேருமே சேம் டைப் ஆஃப் லைஃப் பார்ட்னர்ஸ், லைஃப்ங்கிற அமையுமா? இவங்க என்ன பாத்தில் சூஸ் பண்ணி படிக்கிறாங்க,
இப்போ இவர் ஒரு ப்ரொஃபஷனல் படிக்கிறாங்க, இவங்க ஒரு நார்மல் கம்பெனிஸில் பண்ணுறாங்கன்னா அப்போ அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி லைஃப், இவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி லைஃப். ஓகே, ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளோட கரியர் அப்படிங்கிறது வந்து இது எல்லாமே இருக்குது. நான் இதுக்குன்னு மட்டும் நான் வந்து ஒரு லைஃப் பார்ட்னர்ங்கிற ஒரு விஷயம் மட்டும் சொல்ல, உங்கள் லைஃப் ஸ்டைலை மாற்றுறதுக்கு அம்மா அப்பா இப்படி இருந்தாங்கங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, அப்போது அதே ட்ராக்ல தான் நீங்கள் போகிறீங்களா? அவங்கள விட வந்து நம்ம பெரிய லெவலில் அம்மா அப்பா இப்படி இருந்தாங்க, கஷ்டப்பட்டாங்க, தென் இன்றைக்கி நான் நல்லா பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து இருங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி வந்து நம்ம இருக்கணும். என்றைக்குமே வந்து நம்ம ஒரு எஃபோர்ட் போட்டு தான் நம்ம பண்ணுறோம் இல்லையா? அவங்கள நல்லா பார்த்துக்கணும், அவ்வளோதான். தட்ஸ் ஆல். ஸோ அது நல்லபடியாகவே தான் வந்து உங்களுக்கு வந்து வரும். ஓகேங்களா? தட்ஸ் ஆல், முடிஞ்சு. அந்த 4 பேர் அப்படின்னு நான் சொன்னது உங்களோட கிழமை தவிர வெளியில் இருக்கக்கூடிய பர்சன்ஸ் வந்து நார்மலாக இருக்கக்கூடாது. சரி, இதே தாங்க உங்கள் கரியருக்கும். அவசரப்பட்டுட்டு இவங்க போகிறோன்னு சொல்லிட்டு இங்கே தான் இவங்க சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நிறைய பேர் வந்து அவசரப்பட்டு போகிறது வந்து ஆக்சுவலி வந்து தான் என்ன அப்படின்னா, ஸோ ஜாப் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, உனக்கு நான் ஜாப் வாங்கி தரேன், 3000 rupees பே பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். நிறைய பேர் என்னன்னு சொல்லிட்டு அப்படி டக்குன்னு பே பண்ணுற பசங்களும் இருக்காங்க, சரியாக கேட்காம. ஏன்னா ஜாப் ஏதாவது கிடைச்சா போதுங்க அப்படின்னு சொல்லி பண்ணுறவங்க இருக்கிறாங்க. ஓகே, ஸோ அப்போ அந்த மாதிரிலாம் போகும்போது என்ன ஆயிடுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவசரப்பட்டு போனோடனே லைஃப் என்ன ஆயிடுது, டோட்டலி போச்சுங்க, அவ்வளோதான், முடிஞ்சுன்னு சொல்லலாம். சில பேர் என்ன பண்ணுறாங்க, ஜாப் போகணும்னு சொல்லிட்டு கான்ட்ராக்ட் எடுத்து போட்டு வச்சுருவாங்க. அவன் உள்ள சக்கையாக புழிஞ்சு எடுத்துட்டு பண்ணும்போது அவங்க லைஃப் என்ன ஆகுது? அதே இது நமக்கான லைஃப்பை பார்த்து நமக்கு பிடிச்ச லைஃப்பை நம்ம சூஸ் பண்ணும்போது நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் ஃபேமிலி, உங்களோட ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் வரைக்கும் எல்லாமே நல்லா இருக்கும். இவங்க முன்னாடி இருக்கக்கூடிய ஃபாதர் ஜென்ரேஷன் மாதிரி தான் நானும் இருப்பேன் அப்படின்னா உங்கள் ஜென்ரேஷன் அப்படி தான் இருக்கும், அதோட அப்படியே லைஃபோடு போயிடும். அது நீங்கள் அடுத்த ஜென்ரேஷனுக்கு நீங்கள் கொண்டு போனால் நீங்கள் வந்து எல்லாருக்கும், இப்போ நான் உங்களுக்கு மென்டார் நீங்கள் சொல்கிறீங்க, ஓகேங்களா? அப்போது நீங்கள் எல்லாருமே மென்டார் தான். யாருக்கும் தெரியுமா? உங்களை அடுத்து வருவாங்க பார்த்தீங்களா, உங்களோட சிஸ்டர்ஸ், உங்களோட பிரதர், அவங்களோட கிட்ஸ், எல்லாத்துக்கும் நீங்கள் தான் மென்டார். அவங்க பார்த்து சொல்லணும், இந்த சித்தப்பா இருக்கார் பார்த்தீங்களா, இல்லை பெரியப்பா இருக்கார் பார்த்தீங்களா, இந்த மாமா இருக்கார் பார்த்தீங்களா, இவங்கள மாதிரி நான் வரணும் அப்படின்னு அவங்க உங்களை ரோல் மாடலாக எடுத்து பண்ணணும். அந்த மாதிரி இருக்கணும். ஓகே, ஸோ அதுதான் வந்து இங்கே மெயின். சரிங்களா? என்றைக்குமே வந்து அந்த 4 பேருக்காக வந்து நம்ம இதே பண்ணாதீங்க. பில்டிங்கும் அதுதான், லைஃப்பும் அதுதான். ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஏஜில் மேரேஜ் பண்ணணும், டக்குன்னு போகிறோம், பொண்ணு போட்டு இன்னும் பண்ணலையா கேட்பாங்கங்க. ஓகே, ஒரு விஷயத்துக்கு சொல்கிறேன், நான் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து இந்த விஷயத்துக்குலாம் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் நான் சொல்ல வரேன், பசங்களாக இருக்கட்டும் பொண்ணுங்களாக இருக்கட்டும், நம்ம சிஎம்ஏ ஸ்டூடெண்ட்ஸ் தான். அதனால தான் நான் இந்த பாயிண்ட் வந்து நான் சொல்ல வரேன். ஓகே, என்னன்னா ப்ரோ சிஎம்ஏ படிக்க விட மாட்டேங்கிறாங்க ப்ரோ, சுற்றி இருக்கலாம் பார்த்துட்டு என்னென்ன மேரேஜ் பண்ண சொல்லிட்டு ப்ரெஷர் பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோ, ஏதாவது ஒன்று சொல்லிட்டே இருக்காங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறதெல்லாம் காதில் வாங்கிக்காதீங்க. அதாவது எப்படி வந்து ஒரு ஜாப் சரியான இடத்துல சொல்கிறோமோ அதே மாதிரி தான் மேரேஜுங்கிற ஒன்றும். எந்த 20 வயசில் ஆகுது, 21 ஆகுது, அதெல்லாம் மேட்டரே கிடையாது. சரியான ஒரு ஏஜ் அப்படிங்கிறது நீங்கள் லைஃப்பில் என்னைக்கு வந்து சரியான பர்சனை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம், அதுதான் சரியான ஏஜ். சரியான ஏஜ் சும்மா சொல்லலாம், 23, 22 சொல்லலாம். அவங்க வந்து கல்யாண சாப்பாடு போகணும்னு சொல்லுங்கிறக்கா வந்து நம்ம வந்து வீட்டில் இது பண்ணிட்டு இருக்க முடியுமா? ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ரீசெண்டாக நிறைய பேர் வந்து ஃபேஸ் பண்ணது, பசங்களாக இருக்கட்டும், போத் ஜெண்டர்ஸ் தான் நான் சொல்கிறேன். நிறைய பேர் எனக்கு பர்சனல் மெசேஜஸ், ப்ரோ சிஎம்ஏ விட்டுற போகிறேன் ப்ரோன்னு சொன்னீங்க, பட் தயவு செஞ்சு நான் சொல்கிறேன், உங்களை நான் அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டேன். இவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு யாரும் வந்து அந்த மாதிரி இது பண்ணாதீங்க தயவு செஞ்சு. இவங்க சொல்லுவாங்க, ஓகேங்களா, படிக்கிற வேலையை பாருன்னு அம்மா கிட்ட சொல்லுவாங்க, ஓகேங்களா. அவங்க இப்போ நல்லா பாருங்கள், ஒரு கல்யாணத்துக்கு வந்து அவங்க செலவு அவங்க கொடுப்பாங்களா? இல்லை நாளைக்கு நீங்கள் கஷ்டப்பட்டீங்கன்னா வந்து கொடுப்பாங்களா? சும்மா கல்யாணம் பண்ணி யாராவது ஒருத்தவங்க வந்து சொன்னாலும், இல்லை வேலைக்கு போ, கல்யாணம் பண்ண, வேலைக்கு போ, இன்னும் போகாமல் இருக்க, என்னன்னாலும் சொல்லிட்டு தான் இருப்பாங்க. ஓகே, நான் சொல்கிறது தான், ஷார்ட் டேர்ம் இந்த டைமில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, இல்லைனா லைஃப் லாங். ஒரு பர்சன் இருக்காங்க, ஏங்கிற ஒரு பர்சன் வந்து இருக்காங்க. ஓகே, அவங்க வந்து டக்குன்னு இவங்க சொன்னாங்க சொல்லிட்டு லைஃப்பில் உள்ளே போயிடுறாங்க, அவங்க லைஃப் சரியாக அமையலை, டக்குன்னு அவங்களுக்கு ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சுன்னா லைஃப் லாங் வந்து எப்படி இருக்கும்? லைஃப் லாங் அதோட பெயின் எப்படி இருக்கும்? 2 years இவங்க சொன்னான்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு அப்படியே டக்குன்னு எடுத்து உள்ளே போயிட்டோம் அப்படின்னா நாளைக்கு அந்த சொன்னாங்களே அந்த 4 பேர் வந்து நிற்க மாட்டாங்கப்பா. ஏன்பா சரியாக பார்க்கல, சரியாக லைஃப்பை பார்க்கல, என்னப்பா பொறுமையாக பார்த்துருக்கலாம்ல. ஏங்க பொறுமையாக பார்த்தா ஏன்டா இன்னும் பார்க்கலன்னு கேட்குறது, ஓகே கரெக்டு தானே? ஜாபாக இருந்தாலும் சரி தான், மேரேஜ் லைஃபாக இருந்தாலும் சரி தான். ஓகே, ஏதோ ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி வரும்போது எல்லாரும் சொல்ல வர்றது ஒரே விஷயம், பொறுமையாக பார்த்துருக்கலாம்ல, ஏன் அவசரப்பட்டீங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ அதே இடத்துல நீங்கள் பொறுமையாக பார்க்கும்போது ஏன்டா இன்னும் பண்ண மாட்டேங்கிறேன்னு கேட்பாங்க. இவங்களோட வாயெல்லாம் நம்ம அடைக்கவே முடியாது. உங்கள் லைஃபை நீங்கள் ஃபோக்கஸ் தயவு செஞ்சு நீங்கள் பண்ணுங்கள். ஓகேங்களா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் சொல்லிட்டே இருக்கேன், ப்ரோ எனக்கு வீட்டில் வந்து ப்ரெஷர் பண்ணுறாங்க, எனக்கு வந்து ஓகே வீட்டில் ப்ரெஷர் பண்ணாங்கன்னா அந்த சுற்றி இருக்கிறவங்க தான் ரீசன். ஓகேங்களா, நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களோட வீட்டில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ரிலாக்ஸாக வந்து நீங்கள் பேசி வந்து புரிய வைங்க. ஓகே, அவ்வளோதான். நான் என்ன சொல்லுவேன்னா, அதுக்காக நீங்கள் பண்ணவே கூட நான் சொல்ல வரல, அவங்க ஏதாவது சொல்ல வர விஷயத்துக்கு நான் சொல்ல வரேன். உங்களுக்கு என்ன பண்ணதோ அதை நீங்கள் உங்கள் வீட்டில் டிஸ்கஸ் பண்ணிக்கிறது, அவ்வளோதான். பட் பேசுறதுக்கு வந்து இன்னொருத்தவங்களுக்கு நம்ம சான்ஸ் என்றைக்குமே கொடுக்கூடாது. அவங்க சொல்ல தான் செய்வாங்க, அவங்க 1000 சொல்லுவாங்க, வேலைக்கு போகலாம் சொல்லுவாங்க, வேலைக்கு அதாவது ஒருத்தன் வேலைக்கு போயிட்டான் சூப்பராக ஆஹா ஓஹோன்னு வந்துட்டானா, ஷா அப்படி வந்துட்டானாண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்கிறவங்க இருக்க தான் செய்வாங்க. ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா யாரோடதையும் எதுவும் பண்ண முடியாது. ஓகே, ஸோ நானே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த காலேஜில் ஜாயின் பண்ணும்போது எனக்கூட ரிலேட்டிவ்ஸ் கூட சொல்லியிருக்காங்க ஒரு சிலர். ஓகே,
இப்படி இப்போ இந்த காலேஜில் ஜாயின் பண்ணிக்க ஸோ லைஃப் அவ்வளோதான் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் எனக்கு லைஃப் என்ன எனக்கு டவுன் ஆச்சு அவங்க சொல்கிறாங்கிறக்காக அது வந்து உண்மை கிடையாது. இன்றைக்கி அதே ரிலேட்டிவ் சமல நீ சூப்பராக ஒரு இடத்துல ப்ளேஸாக இருக்குது நல்லா பண்ணுறல அப்படிங்கிறாங்க. ஸோ இவ்வளோ தான் அவங்க பேச வச்சாச்சு. அவங்க என்னதான் பேசினாங்களோ அதை நம்ம திருப்பி அதே இடத்துல பாராட்டு வாங்கியாச்சு. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஏன்னா அந்த பர்டிகுலர் டைமில் சைலண்டாக இருக்கும். அவ்வளோதான். உங்களுக்கு டவுன் ஆகும்போது ஒன்று மட்டும் நல்லா வச்சுக்கோங்க. சரியான ஒரு வாழ்க்கை தட் இஸ் கரியர் சரியான ஒரு டைம் எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது ப்ரோ, எனக்கு அப்படியே வெக்ஸ் ஆகுது ப்ரோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்குன்னு ஒரு ஏஜ் இருக்குப்பா. 22 இருக்கும், சில பேர் 25 இருக்கும், சில பேர் 30 இருக்கும். ஓகே, கிடைக்கிற வரைக்கும் உங்களுக்கான ஜாப் கிடைக்கிற வரைக்கும் பிடிச்ச ஜாபை பார்க்காதீங்க. ஏதோ ஒரு ஜாபாக இருந்தாலும் பார்த்துக்கோங்க. ஏதோ ஒரு ஜாபாக இருந்தால் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? நான் ஒன்று சொல்லட்டா, என்னோட லைஃப்பில் நான் ஃபஸ்ட் டைம் ஏர்ன் பண்ணது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஹோட்டல். ஆக்சுவலி ஹோட்டல் ப்ளஸ் ஹோட்டல்ஸ் அது என்ன சொல்கிறது, ரொம்ப அதுக்காக ரொம்ப ராயலான ஒரு லெவலில் இருக்கக்கூடியது தான். தென் பேக் சைடில் வந்து வெஜிடபிள்ஸ். ஓகே, ஸோ அப்போ வந்து அந்த இடத்துல வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பெர் டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 100 rupees வாங்கினேன். ஒரு நாளைக்கு நான் 100 ரூபாய் தான் வாங்கினேன். ஓகே, அன்னைக்கு டேட்டில் எனக்கு அது வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு. சரி பரவாயில்ல, இதை வச்சு நம்ம அம்மா அப்பாவுக்கு ஏதாவது வந்து நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிறது ஏதோ ஒன்று சப்போர்ட் நம்மளால முடிஞ்சது. அவ்வளோதான். ஏதோ ஒரு ஜாபுக்காக, ஏன்னா சிஎம்ஏ படிக்கிறோம், பிடிச்ச ஜாபு அப்படிங்கிறது நம்ம போகிறோம்னா ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று போயிட்டு நமக்கு ஏதாவது ஒரு கையில் இருந்துச்சுன்னா யாரும் கேட்குறக்கு ஒருத்தர் கிடையாதுப்பா. அவ்வளோதான். இன்னொரு நானும் அதே ஸ்டேஜ் தான் இருக்கேன். அதாவது இன்னைக்கெல்லாம் அப்படி தான் இருக்குது. ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வெயிட் பண்ண வேண்டியிருக்கு. இல்லைன்னு வைங்களேன், யாராவது எதாவது கேட்டுறான்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ண வேண்டியிருக்கு. ஃப்ராங்காக சொல்ல போனால் ஒரு 5000 சேலரி மட்டும் வாங்குங்க, ஒருத்தவனும் கேட்க மாட்டான். 6 சீரியஸாக கேட்க மாட்டான். ஆனால் அந்த 5000 வாங்க வீட்டில் சும்மா இருங்க, படிச்சுட்டுருங்க. என்ன நீ இன்னும் போகலை, ஏன் அந்த 5000 வாங்கி அவன்கிட்ட கொடுக்க போறீங்க? இல்லை ஆனால் கேட்க தான் செய்வான். அதனால சரியான ஜாப் கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் எந்த ஜாப்னாலும் போங்க. பிடிச்ச ஜாப் அப்படிலாம் பார்க்காதீங்க. எந்த ஜாப் இருந்தாலும் சரி. நான் தான் சொன்னல, இந்த ஹோட்டல்ஸில் பார்த்துருக்கேன். சம்டைம்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து நான் என்ன சொல்கிறது, எப்பயாவது ரேர் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெஜிடபிள்ஸ் கூட வச்சு அந்த இதை டிஸ்போஸ் பண்ணுறது அந்த மாதிரி கூட இருந்திருக்கு. பட் வேறு வழி இல்லை அந்த இடத்துல. அப்படிங்கும் போது ஒரு சில சுச்சுவேஷனில் கோவிட் டைம் ஏதாவது ஒரு வேலை பார்த்தாகணும், ஒன்றுமே இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த டைமில் நான் பார்த்துருக்கேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் ஆடிட் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம போனது. ஏன்னா அந்த போர்ஷன் ரொம்ப ஒரு பீக், எல்லாத்துக்கும் எங்கே போனாலும் லாக்னு சொல்லி பண்ணனால. ஓகே, சில இடத்துல இப்படி தான் வந்து இருக்கும். அதனால் நான் சொன்னதை மட்டும் நல்லா வச்சுக்கோங்க. ஒரு பில்டிங்கை உங்கள் லைஃப்பை மட்டும் தயவு செஞ்சு வச்சுருக்கேன். அந்த பில்டிங் லைஃப்லாம் நல்லா இருக்கணும்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க. கொஞ்சம் இல்லை இப்போ ஷார்ட் டியூரேஷன் கட்டிக்கோங்கன்னா லைஃப் லாங் வந்து நீங்கள் அதை பார்த்து ஃபீல் பண்ணியிருக்க வேண்டியதான். இன்றைக்கி ஒரு பில்டிங் கேட்டோம்னா இன்றைக்கி நம்ம நினச்சா கட்டலாம், டக்குன்னு வாங்க கட்டிடலாம், முடிஞ்சு. ஓகே, இன்னொரு 2 years கழிச்சு சார் கட்டும் போதே நல்லா கட்டிக்கலாமோ தோணுதில்ல. அது உங்கள் லைஃப்பில் யாருக்கும் தோணாத அளவுக்கு மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே, அது வீடுன்னு நான் சொல்ல, உங்கள் லைஃபே நான் சொல்ல. ஜாபை கரெக்டாக சூஸ் பண்ணி ஒரு பொசிஷன் போயிட்டீங்க சார், அன்றைக்கே அவங்க சொன்னாங்க நான் படிச்சிருந்துருக்கணும் இந்த இடத்துல, நான் தேவையெல்லாம் விட்டுட்டு இது பண்ணேன்னு அன்றைக்கி நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது. அவ்வளோதான். பொறுமையாக இருந்தாலும் லைஃப் எல்லாத்துக்கும் சரி. உங்கள் வீடாக இருந்தாலும் சரி தான், உங்கள் லைஃப் பார்ட்னராக இருந்தாலும் சரி தான், உங்களோட ஜாப், உங்களோட கரியர் எதுவாக இருந்தாலும் சரி தான். சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக டைம் எடுக்குன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாருக்கும் எல்லா விதமானதும் பிரம்மாண்டமாக இருக்குங்கிறது மட்டும் நினச்சிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான், சிம்பிள். ஒரு 5 ஸ்டாரோட ஆடை தான் நான் சொல்லுவேன். அவசரப்பட்டு சில இடத்துல முன்னாடி நம்ம போனோம்னா சொல்லுவாங்கள்ல, அந்த பாட்டி ஒரு ஓல்டு ஏஜ் எல்லாரும் பார்த்துருப்பீங்க, 8 5 ஸ்டார் டூ நத்திங், நல்ல வேலைப்பா நீ எதுவும் செய்யலை. சில நேரத்தில் ஒன்றுமே செய்யாமல் இருக்கிறது நல்லதுப்பா. அவசரப்பட்டு நம்ம உள்ளே போய் நம்ம மேலே அது விழுறதுக்கு அவ்வளோதான். ஒரு இடத்துல எல்லாரும் போய் உள்ளே விழுறான் ப்ரோ, அவன்லாம் பாஸ் ஆகிறான் ப்ரோ, அவனுக்குலாம் வேலை கிடைக்கிறோம், எனக்கு கிடைக்க மாட்டேங்கிறோ, இதெல்லாம் கடுப்பாக இருக்கு ப்ரோ, நான்லாம் இங்கே வந்து எஃபோர்ட் போட்டிருக்கேன், அதெல்லாம் அவனுக்குலாம் கிடைக்குது. ஓகே, அவனுக்கு கிடைக்குது அப்படின்னா அது வந்து அவங்களோட லைஃப்பை விட உங்கள் லைஃப் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். நீங்கள் நல்லா நோட் பண்ணுறீங்க. இன்றைக்கி ஷார்ட் டேர்ம் டியூரேஷனில் நீங்கள் அவங்கள இப்படி பார்க்கலாம், இன்னும் ஒரு 4 to 5 years அப்படிங்கும் போது அவங்கள விட நீங்கள் உயரத்தில் போகலே அங்கும் என்னன்னு கேளுங்க, கண்டிப்பாக சொல்கிறேன். நான் லைஃப் நிறைய பேர் பார்த்துருக்கேன், அதை வச்சு நான் சொல்கிறேன். ஸோ தென் அவ்வளோதான் மோட்டிவேஷன். இது ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் பர்சனலாக நிறைய பேர் ஃபீல் பண்ணி அழுக கூட செஞ்சுருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து நான் இவ்வளோ தூரம் நான் பேசிட்டேன். அதனால் வேறு என்ன பண்ணதில்ல, டக்குன்னு ஷார்ட்டாக முடிக்க முடியல. அதனால் பொறுமையாக இவ்வளோ தூரம் பார்த்து எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். டவுன் ஆகாதீங்க. விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். பார்க்கலாம்.